ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஒரு டே இன் மை லைஃப் ஈவினிங் வ்ளாக் தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் குளித்ததுமே சாமி கும்பிட்டாச்சு, பாப்பாவே கூப்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. லிப் பாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு லிப் பாம் போட்டு விட்டுருந்தேன். அதை அம்மாட்ட காட்டி லிப் பாம் போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தான் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். டெரேஸில் செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இருந்தது. மாடிக்கு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா ரோஸ் எல்லாம் சூப்பராக பூத்திருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே உட்கார்றது. முடித்ததுக்கப்புறம் மாடியில் துணி கொஞ்சம் காய போட்டிருந்தேன். அதை நானும் பாப்பாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பிடிக்க முடியாமல் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பா ஃப்ரூட் வேணும்னு கேட்டாங்க. கொய்யாக்காவை கட் பண்ணி கொடுத்தாச்சு. இங்கே பால் கொழுக்கட்டைக்கு 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. நல்லா பெரிய பெரிய பால்ஸாவோ இல்லை மீடியம் சைஸில் பிடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக வேகாது. ரொம்ப குட்டி குட்டியாக பிடிச்சாதான் வேகும். இன்றைக்கி நான் 2 சைஸில் எடுத்திருக்கேன். ஸ்க்ரீனில் காட்டுற 2 ஷேப்பில் நான் குட்டி குட்டி சைஸில் இப்படி பால்ஸை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி, 2வது அரைச்ச தேங்காய் பால் எடுத்து அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற பால்ஸையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பால்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணோம்னா ஒட்டிட்டு வரும். இன்றைக்கி நான் அந்த தப்பை தான் பண்ணிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக அது பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அடுத்து தேவையான அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் பண்ண வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதையும் நல்லா கரைச்சிட்டு ஒரு கப்பில் அரிசி மாவு தண்ணி 2 போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எதுக்குன்னா திக்னஸுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சூப்பர் ஹெல்தியான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கன்சிஸ்டன்சி நல்லாவே வந்திருந்தது. அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணலன்னா அந்த மாதிரி ஒட்டிட்டு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.